ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது கிராண்ட் டரிஸ்மோ 2023 வந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. இது ஒரு ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 134 மினிட்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால் ஆக்சுவலாக இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் டரிஸ்மோனா என்னதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு சிமுலேஷன் வீடியோ கேம். ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால் இது வந்து ஒரு ரேசிங் வீடியோ கேம். இந்த ஒரு கேம் வந்து ஆஃப்லைன் மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் ப்ளே பண்ண முடியும். ஸோ ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரேசர், அதாவது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பெரிய கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஒரு கிராண்ட் டரிஸ்மோ இதில் இருக்கிற பெஸ்ட்டான ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ கேமில் ப்ளே பண்ணிகிட்ருக்கிற இந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு டிரைவிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தருவாங்க. ஸோ குளோபலாக, அதாவது உலகம் பூரா இருக்கிற பெஸ்ட்டு பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் ட்ராக்கில் எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பேசிக்ஸையும் அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க ஃபில்டர் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பிளேயர்ஸில் ஒரே ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா ரேஸ்க்கு போவார். அந்த ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மற்ற பிளேயர்ஸ் கூட காம்படிட் பண்ணி அந்த ஒரு ரேஸில் வின் பண்ணிடுவார். ஸோ இப்போ இவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கணுன்னா இவர் ரியல் ரேஸில் வந்து வின் பண்ணணும். அதாவது மற்ற ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் கூட ரேஸில் போய் இவர் வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணால் தான் இவருக்கான இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கிடைக்கும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நம்ம ஹீரோவை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடும். அதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படி மீண்டு வராரு, அது மட்டும் இல்லாமல் ரேஸில் இவர் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, கடைசியில் இவர் வின் பண்ணாரா இல்லையா, இவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு, இதுதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.